வணக்கம். நம்ம சத்யேஸ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 3 ரோல் கூடையில் ஒரு கூடையும் 2.5 கட்டு கூடையில் ஒரு கூடையும் தாங்க பார்க்க போகிறோம். அதில் 3 ரோல் கூடையில் லெமன் எல்லோ வித் ப்ரௌனில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கூடையோட பேஸ் வந்து எப்பொழுது நம்ம 2 ரோல் கூடைக்கு வைப்போம் இல்லையா, அது மாதிரி பேஸ் வச்சு ஹைட் எல்லாமே வந்து 3 ரோல் கூடைக்கு உள்ளது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கூடை போடுறதுக்கு வந்து 2.25 கட்டு உயரம் ஆனது. உங்களுக்கு இது மாதிரி கூடை வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடை வந்து மார்க்கெட் கூடைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். 5x 5 பேட்டர்னில் செக்குடு பேட்டர்னில் 6x 6 அந்த மாதிரி வர்றாப்புல வந்து பாக்ஸாக 6x 6 பாக்ஸ் வர்றாப்புல வந்து இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்ன, இந்த கூடை போடுறதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ ஒயர் தேவைப்பட்டது, எனக்கு ப்ரௌனில் எவ்வளோ தேவைப்பட்டது, மேங்கோ எல்லோவில் எவ்வளோ தேவைப்பட்டது, அப்புறம் ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த கூடைக்கு நான் பேஸ் பாருங்கள், லென்த் வந்து 30 பூ வச்சுருக்கேன், பேஸ் வந்து 9 பூ வச்சுருக்கேன். இது வந்து பேஸ் வந்து ஒரு அடியை விட அதிகமாகவே இருக்குங்க. லென்த் வந்து அகலமாக வைக்காமல் 9 மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குச்சி வச்சு குமிழ் வந்து 6 குமிழ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டை போட்டு வாங்கிக்கிறதா இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம். மேலே ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னா பாக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் வந்து 7.25 அடியில் எடுத்துக்கோங்க. 7.25 அடியில் 30 ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பேஸ் அதிகமாகணும் அப்படின்னா 8 அடி எடுத்துக்கோங்க. நான் பேஸ் வந்து எனக்கு 9 வச்சுருக்கிறதுனால 7.25 கரெக்டாக இருக்குங்க. 30 அடி எடுத்துக்கிட்டு 6 6 பிரிச்சுருக்கேன். மாம்பழ மஞ்சளில் வந்து 18 கலரும், நம்ம ப்ரௌன் கலர் இருக்குல்லையே அதில் வந்து 12 கலரும் வந்து எடுத்திருக்கேன். இதில் 6 6 வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். மாம்பழ மஞ்சளில் வந்து ஃபஸ்ட்டு 6 லைன் மேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ப்ரௌனில் வந்து 6 லைன், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எல்லோ கலரில் வந்து 6, மறுபடியும் ப்ரௌனில் 6, மறுபடியும் எல்லோவில் 6 போட்டு ஒரு லைன் வந்து மடக்கி விட்டுருக்கேன். சரிங்களா? இப்போது அந்த ப்ரௌன் இருக்கு இல்லையா, இந்த ப்ரௌன் வந்து எனக்கு இந்த கூடை மேக் பண்ணுறதுக்கு கைப்பிடியை விட வந்து ஒரு கட்டை ஆனது. ஆனால் இந்த மாம்பழ மஞ்சள் மட்டும் எனக்கு 1.25 கட்டை ஆணுச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஒயர். நான் பாக்ஸில் மேக் பண்ணதுனால எனக்கு வந்து மாம்பழ மஞ்சள் அதிகமாகவும் காப்பி கொட்டை கலர் வந்து ஒரு கட்டோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. கூடையோட பேஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கூட பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குங்க. பெரியவங்க வந்து லஞ்ச் கொண்டு போகலாம். வெளியில் வேலைக்கு வந்து சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த கூடை. இந்த கூடைக்கு கைப்பிடி மெஷர்மெண்ட் பார்க்கலாம். கைப்பிடி வந்து எவ்வளோ நீட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இன்னர் ஒயர் கொடுத்துருக்கேன். 6 ஒயர் இன்னர் ஒயர் கொடுத்தா தான் எனக்கு வந்து இந்த ஒயருக்கு வந்து இவ்வளோ தடிமம் கிடச்சிது. இது வந்து உள் ஒயர் வந்து 4.25 அடி எடுத்துக்கிட்டேன். உள் ஒயர் 4.25 அடி எடுத்துக்கிட்டு அவுட்டர் ஒயர் வந்து 10.25 அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வந்து அதே மாதிரி 10.25 அடி அவுட்டர் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இன்னர் ஒயர் வந்து 6 வச்சு மேக் பண்ணியிருக்கேன். கைப்பிடி 2 கைப்பிடியும் வந்து சரிசமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னர் ஒயரெல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு. இது வந்து எல்லோ அண்டு ப்ரௌனில் மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பிளாக் அண்ட் சில்வர் கலரில் வந்து கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து கோல்டு, பிளாக் அண்ட் கோல்டில் வந்து இப்போ பாருங்கள் உள்ள ஸ்பேஸ் எவ்வளோது இருக்குன்னு. இது வந்து ஒரு 2.5 ரோல் கூட பெரியவங்களுக்கு லஞ்ச் கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லைங்க, ரிட்டன் கிஃப்ட்டாக அந்த கூட வந்து என்கிட்ட இப்போ அதிகமாக வாங்கியிருக்காங்க. நமக்கு தேவையான அளவு ஸ்பேஷியஸாக வந்து இடம் இருக்கும் இந்த கூட. எல்லா பர்பஸ்க்கும் வந்து இந்த கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து ஸ்டோரேஜ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமால நம்ம கோயிலுக்கு கொண்டு போகிறதுனா கூட நிறைய திங்ஸ் வச்சு கொண்டு போகணும் அப்படின்னா கூட எடுத்துக்கிட்டு போகலாம். அப்புறம் பெரியவங்களுக்கு லஞ்ச் கொண்டு போகலாம், மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த கூடையோட லென்த்து வித்து ஹைட்லாம் எவ்வளோ இன்ச்சஸ் வரும் அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேருக்கு வந்து இவ்வளோ நாட்ஸ் போடுறோம் அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. இப்போ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். லென்த் வந்து எவ்வளோ வரும் மொத்தமே வந்து இங்கே பாருங்கள். சரியா? கரெக்டாக 12 இன்ச்சு வருது. புரியுதா? பேஸ் வந்து லென்த்து வந்து நீளம் வந்து 12 இன்ச்சு, கரெக்டாக 1 அடி வருது. அதே மாதிரி எனக்கு வந்து ஒயரம் எவ்வளோ வருதுன்னா, நம்ம மேலே வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே அளவு பார்க்கணுங்கிறதுனால இங்கே பாருங்கள்
கிட்டத்தட்ட 11 இன்ச்சு கிட்ட வந்து முடியுது. 11 இன்ச்சுக்கு ஒரு நூல் அளவு குறையுது. சிலது வந்து ஒயர் வந்து தடிமமாக இருக்கும் பொழுது எனக்கு வந்து 11 இன்ச்சு கிடைக்கும். இதான் இந்த கூடையோட நீளம் வந்து 12ம் உயரம் வந்து 11ம் கிடைச்சிருக்கு. நல்ல பெரிய கூடைங்க. இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடைக்கு வந்து 7.25 அடி எடுத்துக்கோங்க. 7.25 அடியில் வந்து 27 ஒயர் கட் பண்ணிக்கிட்டு பேஸ் வந்து 11 வச்சுருக்கேன். நல்ல அகலமாகவே வச்சுருக்கேன். ஹைட்டு வந்து 25 போட்டு ஒன்று வந்து மடக்கி விட்டுருக்கேன். பாக்ஸாக செக்கடு பேட்டர்னில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த கூடையை. இது மாதிரி கூடைங்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.